ஒதுக்கி நம்ம தம்பி கந்த பரமேஸ்வரன் அவர்கள் பேசுறதை பற்றி சிஎம் பயப்படுதாருங்க. நீங்க பேசுங்க. இன்று அந்த நஞ்சுள்ள பாம்பை போன்று அது விஷத்தை கக்கிவிட்டு இன்று புதிதாக ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க கிட்ட போகிறாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2009 மேதகு பிரபாகரன் அவர்களுடன் ரகசிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை கொன்ற அதே காங்கிரஸ் கட்சி 20 வருடம் நம்முடன் பயணித்துவிட்டு நமக்கு துரோகம் செய்து நம்மை விட்டு வெளியேறிய இதே காங்கிரஸ் கட்சி நாளை இன்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு நாள் துரோகம் செய்யும். அப்பொழுது புரியும் இந்த காங்கிரசினுடைய உண்மை முகம் என்னவென்று. சும்மா யாரும் விமர்சிக்கலங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தொகுதி நான் இருக்கிறது நாங்குநேரி தொகுதி. அந்த நாங்குநேரி தொகுதியில் ஒரு 4 டிஎம்கேயோட யங் ஓட்டர்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு கேட்கும் போது, என்னங்க நாங்குநேரி தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க, ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு பதில், என்னுடைய முதல் தலைமுறை வாக்கு என் இனத்தை கொண்ட காங்கிரஸுக்கு கிடையாது என்று அவர்கள் வாக்களிக்கவே இல்லை என்று சொன்னால் இந்த காங்கிரஸ் அவ்வளவு மோசமான கட்சியாக இன்று திகழ்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த காங்கிரஸ் தான் நம்ம விமர்சிக்கிறோம். ஏன் எத்தனையோ எதிரிகள் இருக்காங்க. இன்று ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள விமர்சிக்கலாம், பிஜேபியை விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். அவர்கள் எல்லாம் நேரடியாக மோதக்கூடிய ஒரு எதிரிகள். ஆனால் ஒரு 100 எதிரியை விட ஒரு துரோகி ஆபத்தானவன் என்பதால் மட்டும்தான் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன். ஒருத்தருடைய பேரை சொல்ல விரும்பல. ஆளுங்கட்சியில இருந்த ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அவர் வந்துக்கிட்டு என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, தம்பி நீங்கள் உங்கள் கட்சி தான் இப்போ ஆட்சியில் இல்லைல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மேடைக்கு உங்களுக்கு 20,000 பேமெண்ட் தரோம், எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரே வார்த்தையில் நான் மறுப்பு சொன்னேன். ஏன்னு சொன்னால் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட பேச்சாளர் என்பதற்காக மட்டும்தான். அது மட்டுமல்ல, என் திறமைக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து என்னை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தியது இந்த திமுக. எங்கள் உயிர் உள்ளவரையிலும் நாங்கள் திமுகவில் தான் இருப்போம் என்ற ஒரு முழக்கத்தை அவர்களிடம் நான் முன்வைத்தோம் என்று சொன்னால் நாங்கள் கொத்தடிமைகள் அல்ல, நாங்கள் கொள்கைவாதிகள் என்று முழக்கமிட்டு சொல்லுவோம். சிலர் சொல்றாங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாலே நீ 200 ஊப்பி கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் சொல்றேன், கொத்தடிமைனா என்ன தெரியுமா? ஒருத்தர் என்னதான் தவறு செஞ்சாலும் அதை தட்டி கேட்காம அவர்களுக்கு முட்டு கொடுப்பதே பேர் தான் கொத்தடிமை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் கட்சிக்காரனே தவறு செஞ்சா கூட அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்கும் உண்டு என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் கொத்தடிமைகள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசிகள். எங்கள் விசுவாசம் இறுதி வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், இந்த ஜிஎஸ்டி நீட்டு எல்லாத்தையுமே இந்த காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. அதை கூட விட்டுறலாம். சரி என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 25 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க? ஆனால் இன்னைக்கு அதே காங்கிரஸை சேர்ந்த நபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது காங்கிரஸுடைய ஓட்டை வாங்கி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இதை காங்கிரஸ்காரன் கேட்டால் கூட சிரிப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களே ஒரு உலகத்தில், இந்த தேவைக்கலை இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா, அவங்க ஒரு உலகத்தில் வாழுவாங்க. அதே மாதிரி இவர்களும் தான் ஒரு தனி உலகம் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு சிலர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒன்று சொல்லியிருக்காங்க, 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, அது வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருங்க, கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணின் தாய் தான் அதற்கு காரணம். அந்த பெண்ணின் தாயால் தான் அந்த பொன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டான்னு சொல்லி தேவைக்காவுடைய நிர்வாகி பேசுகிறான். இதை பற்றி இப்போ கேள்வி கேட்கணுமா இல்லை 6 மாதம் கழித்து கேள்வி கேட்கணுமா? சரி அதை கூட விட்டுலாம். சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் மின்தடை ஏற்படுது. இதை பற்றி இப்போ கேள்வி கேட்கணுமா இல்லை 6 மாதம் கழித்து கேள்வி கேட்கணுமா? அதை கூட விட்டுலாம். ஸ்ரீவைகுண்டத்தில் தன்னுடைய சொந்த கட்சியினாலேயே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா. அந்த மாவட்ட செயலாளர் மேலேயும் அந்த எம்எல்ஏ வேட்பாளர் மேலேயும் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்கணுமா இல்லை 6 மாதம் கழித்து கேள்வி கேட்கணுமா? அண்ணா அவர்கள் சொன்னது போல் தாமதமாக கிடைக்கும் நியாயம் அநீதிக்கு சமம் என்று சொன்னார். அதுபோல்தான் தாமதமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி அது ஒரு கேள்வியாகவே பொருத்தப்பட மாட்டாது. இதற்கு ஆன்சரை நம்ம இப்போ கொடுக்கலன்னு சொன்னால் அவர்கள் சொன்னதெல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் தியாக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சிலர் கேட்குறாங்க, அப்படி என்னதாண்டா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, திமுகவுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களெல்லாம் ஒன்று சொல்கிறேன், திமுக ஆளுங்கட்சியாக இருந்து தான் பார்த்துருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்தால் இறங்கி வேலை செய்வாங்க. ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மட்டும் இல்லாமல் நம்ம
நம்மை எதிர்ப்பவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த சமூக வலைதளங்களில் பதிவு போடுறாங்கள அவர்களுக்கு எதிராக நம்ம அறிவுத்தனமாக பதில் போடணும். 10 புத்தகங்களை வாசித்து அந்த புத்தகங்களின் மூலம் நம்ம அறிவை தேடி அந்த அறிவின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்லணுங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 10 நதிகளோடு பழகி நீ ஒரு நதியாகி விட முடியாது. 10 பறவைகளோடு பழகி நீ ஒரு பறவையாகி விட முடியாது. 10 மரங்களோடு பழகி நீ ஒரு மரமாகி விட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகிப்பார், 11வது புத்தகமாக நீயே மாறி படிக்கப்படுவாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அறிவுத்தனமாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர்களுடைய கேள்விகளுக்கும் நம்முடைய கேள்விகளையும் நாம் எழுப்ப வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடு. இப்போ புதுசாக வரவங்களாம் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களை மாதிரி நான் ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள்லாம் காமராஜர் ஐயா அவர்களை மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பல லட்சம் குடும்பம் இந்த டாஸ்மார்க்கால உயிரிழக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். தமிழ்நாட்டில் கள்ள தடை செஞ்சது யாருன்னு கேட்டால் அதுக்கு பதிலும் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த ரெண்டையும் பண்ணிட்டு இன்னைக்கு பல லட்சம் குடும்பம், பல பெண்கள் தாலியை அறுத்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த குடி. இதற்கு அடித்தளம் போட்டது யாரு? எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். யாராவது மறுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. அப்படி ஒருவேளை இதை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வரலன்னு சொல்லி மறுத்துட்டீங்கன்னா நான் இந்த திமுகவிலிருந்து அரசியலிருந்து விலகிக்கிறேன்னு டைரக்டா சவால் விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பை எவர் உடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் கண்டிப்பாக சிதறிதான் போய்வார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடிய கூட்டம் மட்டும்தான் சொல்லும் நீ யார் என்பதை. அதுபோல் அறிஞர் அண்ணா அவர்களின் இறப்பில் கூடிய கூட்டம் சொன்னது அறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி எப்படி இருந்தது என்று. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் இறப்பில் கூடிய கூட்டம் சொன்னது கலைஞர் அவர்களுடைய சாதனையும் ஆட்சியும் எப்படி இருந்தது என்று. நாம் வீழ்ந்தாலும் சரி, நாம் கொண்டு வந்த திட்டத்தை யாரும் வீழ்த்த முடியாது என்பதுதான் நம் தலைவர் அவர்களுடைய முழக்கமாகவும் இருக்கிறது. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்ற முழக்கத்தையும் நாங்கள் இங்கே வைக்கிறோம். மீண்டும் எழுவோம். அதுபோல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, பாம்பை யாரும் கொஞ்ச முடியாது, அதுபோல் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் மிஞ்ச முடியாது என கூறி வருகின்ற 2031ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக இதை விட்டதை நாம் பிடிப்போம் அப்படிங்கிறத லட்சியத்தோடையும் அறிவுடனையும் பகுத்தறிவுடனும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கடமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் பேச வச்சு பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து அந்த ஒருங்கிணைத்து செய்த அண்ணன் மொய்தீன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பேசுவதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து என் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான முறையிலே உங்களிடையே எழுச்சி உரையாற்றிய தம்பி கந்தபரமேஸ்வரன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.